Good morning students. Welcome to Sheba Group of School online class. Today we are going to discuss about History 3rd unit World War II. Already ரெண்டு lesson World War I and World War in between some incidents breakout of World War இதெல்லாம் பார்த்துருக்குறோம். Today we are going to discuss about World War II. Intro பார்க்கலாம். Listen. The first half of the 20th century witnessed two wars which devastated the world. World War I was fought from 1914 to 1918 and World War II began in 1939 and ended into 1945. This one, அதாவது வேர்ல்டு வார் 1 வேர்ல்டு வார் 2 தான் பார்க்குறோம். இதில் வேர்ல்டு வார் 1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1914 to 1918 வரை என்ன செஞ்சது? 1914 ஸ்டார்ட் ஆகி 1918 ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் முடிஞ்சு. அடுத்தது செகண்ட் வேர்ல்டு வார் பார்த்திங்கன்னா 1939 ஸ்டார்ட் ஆகி 1945 எண்ட் ஆயிடும். இதுக்கு இன்பிட்வீன் டைமில் என்னென்ன இன்சிடென்ட் நடந்ததுன்னு தான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? While the world at large had experienced many war, these two war refers to as world wars because of the extended area of the conflict and the very high death toll of civilians as well as armed combatants. அதாவது இந்த வேர்ல்டு வார் 2ல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிவிலியன் பாப்புலேஷனுடைய டெத் அதிகமாச்சு. மிலிட்ரி பீப்புள்ஸுடைய டெத்தும் வந்து என்ன செய்தது? அதிகமாச்சு. அதாவது ஆர்ம்டு கம்பேட்டன்ஸ், இது வந்து மிலிட்ரிக்குரியவங்க, இவங்களுடைய டெத்தும் அதிகமாக இருந்தது. போத் வார் வேர் ஃபவுட் ஆன் செவரல் ஃப்ரண்ட் அக்ராஸ் த யூரோப், ஏசியா அண்டு ஆஃப்ரிக்கா. ஃப்ரண்ட் மீன்ஸ் வந்து ஃப்ரண்ட் மீன்ஸ் வந்து எல்லைகள், அதாவது யூரோப், ஏசியா அண்டு ஆஃப்ரிக்கா. இதில் மெயினாக த டோட்டல் நம்பர் ஆஃப் டெத் இன் வேர்ல்டு வார் 1 இஸ் எஸ்டிமேட்டட் டு பி 20 million ஃபார் whom 90.7 million were soldiers. வேர்ல்டு வார் 1ல் வந்து பார்த்திங்கன்னா 20 million பீப்புள் வந்து இறந்துருக்குறாங்க. அதில் 9.7 million வந்து பார்த்திங்கன்னா சோல்ஜர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 20 million wounded, 21 million பீப்புள் வந்து காயம் அடைஞ்சிருக்கிறாங்க. In World War II, the total death nearly 50 million civilian in both war. The combined forces of Great Britain, France, Russia and the United States fought against a war allies led by Germany. German allies were Italy and Japan in World War II. இந்த நாடுகள் எல்லாமே வந்து இந்த நாடுகள்லாம் வேர்ல்டு வார் 2ல் வந்து இன்வால்மெண்ட் ஆனாங்க. In addition to the terrible human cost, the financial cost of the war 2 was the along huge. It was 5 times higher than the figure for World War I. World War II also witnessed unprecedented level of brutality against non-combatant civilian population, gross violation of international protocols on the treatment of prisoners of war, many whom were tortured and killed. Innumerable atrocities were committed against the people living in conquered region. இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து சிவிலியன் பாப்புலேஷன்ஸ் வந்து இறந்து போனாங்க, சிறைச்சாலைக்கு செஞ்சாங்க, நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க இல்லையா? ஸோ அந்தந்த ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது கேப்சர் பண்ண நாடுகள் வந்து அங்கே இருக்கிற பீப்புள்ஸை வந்து பல கொடுமைகளுக்கும் உள்ளாக்கினாங்க. இதெல்லாம் வந்து வேர்ல்டு வார் 2க்கு வந்து மெயின் ரீசனாக இருந்தது. த எண்ட் ஆஃப் வேர்ல்டு வார் 2 signed a change in the world order and political configuration among the major power. In addition, an era of large scale social and economic change across the world was ensured. இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் கான்ஃபிகரேஷன், அந்தந்த மேஜர் பவர் நாடுகள் அவங்க கொண்டு வந்த மாற்றமும் வந்து ஒரு ரீசனாக அமைஞ்சிருக்கு. த காசஸ், கோஸ் அண்டு எஃபெக்ட் ஆஃப் வேர்ல்டு வார் 2ன்னு பார்க்குறோம். லிசன். காசஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா
The devastation caused by World War I was such magnitude that it was referred to as the Great War. இதை Great Warனு சொல்லலாம். The war to end all war. எல்லா போர்களுக்கும் ஒரு முடிவான ஒரு போர்னு சொல்லலாம். Then especially the Allies had no desire for a second prolonged conflict, and this the main driving force behind their action after the end of World War I. அதாவது முக்கியமான நாடுகள் இதில் என்ன செய்யலை, தலையிடலை. The immediate and primary cause of World War II was the aggressive military offensive undertaken by Germany and fast developing Japan. அதே போல் அந்த மிலிட்ரியில் ஏற்பட்ட சில தவறுகளும் அதிவேகமாக வளர்ந்து வர்ற ஜப்பானுடைய ப்ரோக்ரஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வாருக்கு ஒன் ஆஃப் த ரீசன். த நெக்ஸ்ட்டு ஜெர்மனி அண்ட் ட்ரெட்டி ஆஃப் வெர்சலைஸ் 1919. இந்த ட்ரெட்டி ஆஃப் வெர்சலைஸ்னாலே உடன்படிக்கைகள்னு பார்க்குறோம் இல்லையா. எண்டிங் வேர்ல்டு வார் I வாஸ் சைன்ட் இன் ஜூன் 1919. அதாவது ஜூன் 1919 பார்த்திங்கன்னா ஒரு உடன்படிக்கையில் கையெழுத்திடுறாங்க. வெர்சலைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜூன் 1919. இதில் மெயினாக பார்த்திங்கன்னா அமாங் த மெனி காசஸ் ஆஃப் த ட்ரெட்டி, 3 in particular caused great resentment among the Germany was forced to give up territories to the west, north, east of the German border. பல பகுதிகளை ஜெர்மனில் கைப்பற்றினது. Germany had to disarm and was allowed to retain only a very restricted armed force. அதாவது குறைவான எண்ணிக்கையில் இருக்கிற ஃபோர்ஸ் தான் வச்சுக்கணுங்கிற ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸில். As reparation for the war, Germany was expected to pay for the military and civilian cost of the war to the Allied nation. அலைட் நேஷனுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஜெர்மனுக்கு நிறைய பெனால்ட்டி போட்டுக்கினே இருந்தாங்க வேர்ல்டு வாரில். The war reparations were calculated, அதாவது $10 billion by Britain அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருந்தது. $15 billion by the United States. France, Belgium were able to insist on war reparation of $33 billion, which Germany protested, saying it was beyond its capacity to pay. The German offered to pay 100 billion cold mark. இப்படி நிறைய பேமெண்ட் ஜெர்மன் இந்த போர்னால் அபராதம் கட்டுற சூழல் ஏற்பட்டது. அப்ராக்சிமேட்லி 20 பில்லியன் அளவுக்கு அதனால் ஜெர்மனில் பணப்பற்றாக்குறை ஏற்படுற சூழல் ஏற்பட்டுச்சு. இந்த அட் த டைம் பார்த்திங்கன்னா த ஃபெயிலியர் ஆஃப் த லீக் ஆஃப் நேஷன். லிசன், the treaty also set up the League of Nations. We have seen in lesson 1 on the initiative the President Woodrow Wilson of the United States. அதாவது யுனைடெட் ஸ்டேட்டை சேர்ந்த உட்ரோ வில்சன்னால தான் இந்த லீக் ஆஃப் நேஷன்கிற ஒன்றே உருவாக்கப்பட்டது. The league was expected to mediate between countries and take action against countries with interest in military aggression. However, the United States was not interested in playing a global role in any role in European politics. இதில் அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் லீக் ஆஃப் நேஷனில் காட்டாதது யாருன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட் அமெரிக்கா, பெரிய பெரிய நாடுகள். த பாப்புலர் மூட் ஃபேவர்ட் த ட்ரெடிஷ்னல் isolation approach, and therefore the United States did not become a member of the league. அதனால் நிறைய பேர் அதில் மெம்பர்ஷிப் ஆகாமல் வெளில போயிட்டாங்க. The allied nations were also determined to maintain a non-intervention attitude, and in consequence the league remained an ineffectual international body. இதனால் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கண்ட்ரீஸுடைய தலையீடு இல்லாமல் போயிடுச்சு. ஃபைனலாக லீக் ஆஃப் நேஷன் ஒரு தோல்வியை தான் என்ன செஞ்சது, மீட் பண்ணுச்சு. தட் இஸ் எ ஃபெயிலியர் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன். நெக்ஸ்ட்டு போஸ்ட் வார் கிரிசிஸ்
அண்ட் ஜெர்மனின்னு பார்க்குறோம். லிசன். அதாவது a mention above the three main classes of the dread of specialized, especially the imposition of penal reparation caused great discontent in Germany. The interwar period was a time of severe economic down in Western Europe as well as the United States America. ஐரோப்பா நாடுகளுக்கும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய எக்கனாமிக் டிப்ரெஷன் வந்து அந்த டைம் ஏற்பட்டது. த பிரிட்டன் வாஸ் ஃபேஸிங் மாசிவ் அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன் எக்கனாமி வாஸ் நியர்லி கிரிபிள்ட் பை த ஜெனரல் ஸ்ட்ரைக் ஆஃப் 1926. அதனால் பார்த்திங்கன்னா இந்த எக்கனாமிக் டிப்ரெஷன்னால் பார்த்திங்கன்னா 1926 வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் ஏற்படுது. இயரெல்லாம் ரொம்ப மஸ்ட்டு. Okay, the United States was faced with the Great Depression after 1929. இதில் யுனைடெட் ஸ்டேட் அமெரிக்கா ஆஃப்டர் 1929 அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கிரேட் டிப்ரெஷனை மீட் பண்ணுது. The problems which many countries faced in the First World War I decades led to the rise of extreme right-wing dictatorship in Italy, Mussolini, ஜெர்மனி ஹிட்லர் அண்ட் ஸ்பெயின் ஃப்ரான்கோ. இது போன்ற டிக்டேட்டர்ஷிப். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டிக்டேட்டர்ஷிப்? சர்வாதிகாரிகள். இவங்கள்லாம் தலையெடுத்து என்ன செஞ்சாங்க? இந்த போஸ்ட் வார்க்கு மெயின் அந்த வேர்ல்டு வார் 2க்கே மெயின் ரீசனாக அமைஞ்சாங்க. நெக்ஸ்ட் லிசன். த ரைஸ் ஆஃப் அடால்ஃப் ஹிட்லர். முசோலினிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடால்ஃப் ஹிட்லர் வந்து வர்றாரு. ரைஸ் ஆஃப் அடால்ஃப் ஹிட்லர்னு பார்த்தோம்னா ஏபிள் டு எக்ஸ்ப்ளாய்ட் த ஜென்ரல் டிஸ்கண்டென்ட் அமாங் த ஜெர்மன், கிஃப்டட் வித் கிரேட் ஒரோட்ரிக்கல் ஸ்கில், ஹி வாஸ் ஏபிள் டு ஸ்வே த பீப்புள் பை ஹிஸ் impatient speech promising a return to the glorious military past of Germany. ஜெர்மனை வந்து எந்த அளவு டெவலப்பில் கொண்டு வரணும்னு பல முறைகளில் வந்து அவர் தன்னுடைய ஸ்கில்னால் திறமையினால் கையாண்டார். ஹி ஃபவுண்டட் த நேஷனல் சோசியலிஸ்ட் பார்ட்டி, generally known as the Nazist. The fundamental platform on which Hitler built his support was the racial superiority of the German as a pure Aryan race and a deep-seated hatred of the Jews. இவர் வந்து பல வகைகளில் தன்னுடைய சுப்பீரியாரிட்டி மற்ற விஷயங்களை வெளிப்படுத்தினாலும் யூதர்கள் மீது ஒரு வெறுப்பு இவருக்கு இருந்துகிட்டே இருந்தது. ஹிட்லர் கேம் டு பவர் இன் 1933 and ruled Germany till 1945. 1933 ஜெர்மனில் வந்து தன்னுடைய அத்தாரிட்டி எடுத்துட்டு 1945 வரை அவர் என்ன பண்ணார்? ரூலிங் பார்ட்டியாக இருந்திருக்கிறார். த ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அண்ட் த மேனுஃபேக்சர் ஆஃப் machinery for the army, navy and air force with large amount of government spending resulted in a economic revival and solved the problem of unemployment in Germany. இந்த டைம் பார்த்திங்கன்னா அவர் போருக்கான ஆயுதங்கள், கருவிகள், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதெல்லாம் அதிகப்படியாக கம்பெனிகளில் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்து அது மூலமாக அந்த மெஷினரிஸு, ஒர்க்கர்ஸ் அப்படின்னு பல வேலை வாய்ப்புகளை கொடுத்தார். அதனால் வந்து இவர் மெயினாக பார்த்திங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணார். இட்டாலி பிரேக்ஸ் வித் பிரிட்டன் and France in wake of Mussolini invasion of Ethiopia resulted in better relationship between Italy and Germany. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா முசோலினி வந்து எத்தியோப்பியாவை கைப்பற்றி இட்டாலிக்கு ஜெர்மனுக்கும் இடையில் ஒரு நல்ல குட் ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கினார். இட் பிகேம் ரோம், பெர்லின், டோக்கியோ. இந்த அதாவது முக்கூட்டு உடன்படிக்கைன்னு சொல்லுவாங்க. ரோம், பெர்லின், டோக்கியோ ஆக்சிஸ். In 1938 ஹிட்லர் இன்வேடட் ஆஸ்ட்ரியா அண்டு செக்கோஸ்லோவாக்கியா. இந்த நாடுகளெல்லாம் ஹிட்லர் கைப்பற்றாரு. ஹிட்லர் கோம் வாஸ் தட் த ஜெர்மன் ஸ்பீக்கிங் பீப்புள் ஷுட் பி யுனைடட் இன் த ஒன் நேஷன். ஜெர்மன் பேசக்கூடிய மக்களை எல்லாம் ஒன்றாக திரட்டி ஒன் பீப்புள், ஒன் நேஷன், ஒன் லீடர் அப்படிங்கிற
தாரக மந்திரத்தை ஜெர்மன் பீப்புளுக்கு கொடுத்தார். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அலைஸ் அண்டு நான் இன்டர்வென்ஷன் எடுத்துட்டோம்னா there were also act of aggression by Italy and Japan. Italy invaded Ethiopia in 1935 and Albania in 1939. இட்டாலி வந்து பார்த்திங்கன்னா எத்தியோப்பியாவை கைப்பற்றி 35ல் அல்பேனியாவையும் 1939ல் வந்து கைப்பற்றிச்சு. இதில் வந்து இட்டாலி ஜப்பானுக்கு ஒரு அக்ரிஷன் வந்து இருக்குது. In 1931 Japan invaded Manchuria and 1937 invaded China. இந்த பகுதிகளை கைப்பற்றிட்டு all these were ignored by the allies and the League of Nations was unable to any action. இவங்க வந்து ஒரு உடன்படிக்கையில் கையெழுத்திடுறாங்க, ஆனால் அதை மீறுறாங்க. இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு லீக் ஆஃப் நேஷன்னால் என்ன செய்ய முடியல, ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து பார்க்குறோம் முனிஸ் ஃபேக்ட்னு. இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா the United States was totally indifferent to the outside world and was concerned with the revival of the economic after the Great Depression. இதில் வந்து இந்த வேர்ல்டு வாரில் யுனைடெட் ஸ்டேட் அமெரிக்காவும் வந்து ஒரு மிகப்பெரிய டிப்ரெஷனை வந்து எதிர்நோக்கி தான் இருந்தது. முனிஸ் ஃபேக்ட்னு எடுத்துட்டோம்னா a further factor was that Western power and the Soviet Union distrusted each other. In 1938 Prime Minister Chamberlain concluded the Munich Pact with Germany. ஜெர்மனியோடு சேர்ந்து பிரைம் மினிஸ்டர் சாம்பர்லின் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு முனிஸ் பேக்ட்னு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். In 1939 the Soviet Union independently concluded a non-aggression pact with Germany. ஆனால் சோவியத் யூனியன் சேர்ந்து ஜெர்மனியோட non-aggression pact-ன்னு சொல்லிட்டு ஒன்றை ஏற்படுத்துகிறாங்க. The continued possibility of the allies and the reluctance to start building up their armies were also contributory causes of the extended scale of the World War II. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான, அதாவது ஆர்மிஸு இது எல்லாமே அதிகப்படியான கான்ட்ரிபியூஷன் பங்களிப்பு கொடுக்க வேண்டியதாக இருந்தது. Though Hitler gave an assurance in the Munich Pact that Germany would not attack any other country, this was broken immediately. அவர் வந்து ஒரு உடன்படிக்கையில் பண்ணுறார், இனிமேல் எந்த நாட்டை வந்து நான் அட்டாக் பண்ண மாட்டேன்னு சொல்லி. ஆனால் இம்மீடியட்டாக வந்து அவருடைய எய்ம் வந்து மாறிடு. In 1939 he invaded Czechoslovakia. எந்த நாட்டையும் அட்டாக் பண்ண மாட்டேன்னு வந்து சைன் பண்ணிவிட்டு 1939 வந்து செக்கோஸ்லோவாக்கியாவை கேப்சர் பண்ணுறார். போலண்ட் வாஸ் அட்டாக்டு நெக்ஸ்ட் and this was a final act which resulted in the declaration of war Britain and France against Germany. In Britain, Prime Minister Chamberlain resigned in 1940. 1914 பிரிட்டனுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ணிடுறார். And Winston Churchill, who had always warned about Hitler and his military ambition, became the prime minister. ஆனால் வின்சென்ட் சர்ச்சில் வந்து என்னது, அதாவது வார்ன் பண்ணிக்கினே இருப்பார் அவர், ஆனாலும் ஹிட்லர் வந்து அதை கேட்குறப்படியே கிடையாது. ஸோ இந்த முனிஸ் ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த உடன்படிக்கைகளை மீறுறது, அதனால் ஹிட்லர் வந்து பல நாடுகளை கைப்பற்றுறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ரீசனாக வேர்ல்டு வார் 2க்கு அமையுது. லிசன் சில்ட்ரன், இந்த வேர்ல்டு வார் 2 ரிலேட்டடாக சம் பிக்சர்ஸ் வந்து உங்களுக்கு விஷுவலாக காட்டுறேன், ஓகேங்களா? திஸ் பிக்சர் denote a second world war started 1939 to 1945. This picture denote a second world war in military forces. This picture denote a dictatorship leader of Hitler is a Hitler army. This picture denote a bomb blast, some air force war. Okay children, some pictures related பார்த்தோம் இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் வந்து outbreak of war. Britain and France declare war on Germany in September 1939. இதே in June 1940 Italy joined Germany, and in September 1940 Japan also joined Axis power.
அதாவது 2 பவர், சென்ட்ரல் பவர்னு ஒன்று இருக்குது, ஆக்சிஸ் பவர்னு இருக்குது இல்லையா. ஜப்பானோட ஆக்சிஸ் பவர் ஜாயின் பண்ணிட்டாங்க. There was little action immediately after the declaration of war. Britain had already begun to build up in military capabilities and all young men were conscripted for military duties. நிறைய இளைஞர்களை எல்லாம் திரட்டி ஒரு military ஃபோர்ஸோட பிரிட்டன்ஸ் வந்து தம் படைக்கு ஆல்ரெடி ரெடியாக இருக்கு. The German army followed a tactic of lightning strike. அதாவது ஒரு டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணி டு ஸ்டார்ம் இன்டு வேரியஸ் கண்ட்ரீஸ் அண்ட் ஓவரிம் தெம். பல நாடுகள் வந்து வரும்பொழுது அதை அட்டாக் பண்ணுற மாதிரி சில வழிகளை எல்லாம் மேற்கொள்கிறாங்க. எஸ்பெஷலி இன் த அட்லாண்டிக் ஓசன் ஏரியா பை சிங்கிங் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் சிவிலியன் ஷிப் கேரியிங் சப்ளைஸ் டு பிரிட்டன். அவங்களுடைய ஷிப்பெல்லாம் தாக்கிறதுக்கு சில வழிமுறைகளை எல்லாம் பண்ணுறாங்க. ஓகே children, today class is over. I will continue next class. Thank you.